அப்ஜித் யாரு, சோனம் யாரு, எல்லாமே வந்து வெளிநாட்டு தொடர்புடையவர்கள், ஆன்டி இந்தியன். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. வான்சுக்கு பிறந்ததுலேருந்து இந்தியாவிலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சும்மா இருக்கணுமா? கொஞ்சம் இருங்க, நான் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வரேன்ட்டு அப்படியே ஓசியில பிரைவேட் பிளைன்ல வரைச்சு அப்படியே நவாஸ் ஷெரீப் வீட்டுல இறங்கி பாகிஸ்தான் வீட்டுல போய் ஓசி பிரியாணி திருட்டு வந்தது யாரு? மோடி மீடியா அப்படின்னா என்னது? கார்மெண்ட்டை காசு வாங்கி ஒத்தனே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கார்மெண்ட் தான் காசு சார். கொடுக்கும். நீங்க கோடி மீடியான்னு சொல்லலாம் அங்க இருக்கிறவங்க. ஆனா அந்த கோடி ப்ரொடெஸ்ட்ல மீடியா இருக்கக்கூடிய சில நபர்கள் கொஞ்சம் நீங்க பெய்டு பண்ணி அங்க ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்காங்க. அதுல யார் சார் நீட்டுக்காக படிக்க? நீங்க எப்படி 30 வயசு ஆளலாம் ஜென்சியா சார்? சரி 40 வயசு ஆளலாம் ஜென்சியா சார்? பிரகாஷ்ராஜ் ஜென்சியா, சோனம் ஜென்சியா, அப்ஜித் ஜென்சியா, யார் அவங்க எல்லாம்? கொஞ்சம் சொல்றதை கேட்கணும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பரபரப்பாக இங்கே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லியில் போராட்டம். டெல்லியில் முக்கிய மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டம் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஜனநாயகம் படம் பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. டி நகரில் ஒரு இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள் டெய்லி ஈவினிங்கில் பேசிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து கத்திப்பரார் அடியில் இருக்கிற ஸ்கொயர்லேயும் மக்கள் ஃபுல்லாக மாணவர்கள் ஃபுல்லாக போராடிட்டு தான் இருக்காங்க. நீட் எக்ஸாம் பற்றி தான் இங்கே போராட்டம். நார்த் இந்தியாவில் ஒரு போராட்டம் கொஞ்சம் லேசாக வேறு மாதிரி. நார்த் இந்தியாவில், அதாவது பிஜேபி ஆளும் நார்த் இந்தியாவில் 752 பேப்பர் லீக் இருக்குது. அதாவது எங்கெல்லாம் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி இருக்கோ, இப்போ இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இருக்குது, டிஎன்எஸ்பிஎஸ்பி எக்ஸாம் இருக்குல்ல, அது மாதிரி அந்தந்த ஊரில் நடக்கும் பியூனுக்கு ஆஃபீஸர் அந்த பேப்பர்லாம் காசு வாங்கி லீக் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட இவ்வளோ பரவலாக பேப்பர் லீக் அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, இந்த செக்ஷன் ஆஃபீஸரு, இது மாதிரி இடத்துக்கு பேப்பர்லாம் லீக் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அங்கே பேப்பர் லீக் ஆயிருக்கு. பியூனுக்கு வந்த பேப்பரை கூட லீக் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் அங்கே என்னென்னா, பிஹெச்டி படித்தவங்க கூட பியூன் வேலைக்கு அங்கே அப்ளை பண்ணுறாங்க. இங்கே அப்படி வேலை இல்லாத திண்டம் மக்களுக்கு, எஸ்பெஷலி மொஃபசலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கார்மெண்ட் வேலை மேலே ஒரு இழுப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருக்கிற தமிழர் முன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கார்மெண்ட் வேலைங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது இன்னும் நேற்று கிடையாது. நான் 1989 முடித்தேன். என்னோடய பேட்ச் 42 பேரில் ஒருத்தர் கூட ஐஏஎஸ் கூட எழுதலை. நாங்கள் இப்போது 4-5 பேர் ஐஏஎஸ்ஸாவது எழுதுகிறோம். அப்போ ஐஏஎஸ் கூட எழுதலை. எல்லாருமே சாஃப்ட்வேரு, வெளிநாட்டுக்கு எப்படி போகிறதுங்கிறதுல தான் இருந்தாங்க. ஸோ ஒரு சில வட்டங்களில், இந்த சிட்டி ஏரியாஸில், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஏரியா கார்மெண்ட் வேலை உத்தியோகங்கிறது வந்து மவுசு தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சு. வேறு உத்தரப்பிரதேஷில் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரானா ஒரு ப்ரெஸ்டீஜ் மாதிரி இருந்தது, ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஊரில் எப்படி நம்ம பார்க்குறோன்னா, கீழ்பட்டோட்ட கார்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அது மாதிரி இருக்கோம், வெறிகுண்டு படித்து நல்ல பொசிஷனுக்கு வராங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ், எங்கள் கட்சியில் சசிகாந்த் செந்தில் இருக்கார். இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் படித்து வராங்களே தவிர, ரொம்ப 1-2 எக்ஸாம்பிள், சின்னி ஜெயந்தோட பையன், இது டாக்டர் இந்த ராதாகிருஷ்ணனோட பையன்லாம் வந்து எக்ஸப்ஷன் டு தி ரூல். நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்க சொல்ல மாட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் 1991 வந்த ரிசர்வேஷன்லேயே 70% கிட்ட ரிசர்வேஷன் வந்துருச்சு. அதில் நியாயமாக சீட்டை பிரித்து கொடுக்கறதுல வந்துருச்சு. லா காலேஜில் இப்போ நிறைய லா காலேஜ் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து லா காலேஜ்லேயும் எல்லாருக்கும் சீட்டு கிடச்சிருச்சு. தட் இஸ் தகுதி உள்ளவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருச்சு. அதே மாதிரி தகுதி உள்ளவர்கள் டாக்டர் ஆகட்டும் அப்படிங்கறதுக்காக தான் நீட் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸால் கொண்டு வந்தப்பட்டது. அன்னைக்கு காங்கிரஸ் காத்து அன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டதுனால 3 வருஷம் இன்னொரு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் என்ன சொல்லிட்டோம், மற்ற ஊரில் இருக்கட்டும், தமிழ்நாட்டோட தனி எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு காலேஜ் போட்டாங்க. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது.
தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது மேண்டேட்ரி கிடையாது. அவங்க படிக்க வேண்டான்னு நாங்க குடுத்தோம். தமிழ்நாட்டையும் நீட்டுக்குள்ள கொண்டு வந்தது, அந்த பெருமை அண்ணாமலையின் முதலாளி மோடி தான் தெரியும். நான் ஏன் அண்ணாமலைன்னு சொல்றேன்னா, அண்ணாமலை நாக்குங்கிறது எப்படி வேணா பெரண்டு பெரண்டு பேசும். இத பல வாட்டி நான் ஒரு உங்களுக்கு வாட்டுக்கு ஓரமா இருக்காரு, ஒரு வருஷம் அமைதியா இருக்கேங்கிறாரு. அப்ப அவர் இன்னைக்கு போய் வம்புக்கு இழுக்கிறீங்க. அப்ப நான் வம்புக்கு இழுக்கல. அவர் சட்டைய மாத்த இப்ப இந்த பன்னீர் தண்ணீர்னு ஒரு படம் வந்தது. பாலச்சந்தர் படம். அதுல இந்த ஊதா கலர் சட்டை, அந்த கலர் சட்டை மாறுற மாரி. சட்டை மாறுனா நாக்கும் மாறும் இல்லையா? ஸோ அப்ப சட்டை வந்து நேத்து வரைக்கும் சாஃப்ரன் சட்டை இருந்தது. இன்னைக்கு என்ன சட்டை போடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அவரே கண்டிச்சிருக்காரு. அத கண்டிச்சவர் ஏன் தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன இல்ல அவர் ஏன் விலகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், காங்கிரஸ் கட்சியினர் கொஞ்சம் வந்து கேளுங்க. ஏன் இவ்வளவு வலியுறுத்துறீங்க? 5 வருஷத்துல 4 வாட்டி பேப்பர் லீக் ஆயிடுச்சுங்க. ஒரு வாட்டி பேப்பர் லீக் ஆனாலே ரோசரம் தான் விட்டு போயிடுவான். 5 வருஷத்துல 4 வாட்டி லீக் ஆயிருக்கு. சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ல வந்து நீங்க பண்ண எந்த கம்பெனிக்கு நீங்க குடுக்கக்கூடாதோ, அவனுக்கு டெண்டர் குடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன பையன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணி உடைச்சு நீங்க நம்பரே இதே ஆன்சர் ஷீட்டே மாறியிருக்கு. இன்னொருத்தர் ஆன்சர் ஷீட் இன்னொரு போயிருக்கு. அது இன்னும் பெரிய குற்றம். இது மாரி நடந்ததே கிடையாது நம்ம ஊர்ல. ஆன்லைன்ல பார்த்தா சில பசங்க சொல்றாங்க, "நான் எழுதின பேப்பரே இல்ல. இது வேற பேப்பர்ன்னு." ஸோ ரோல் நம்பர் மட்டும் எந்து இருக்கு. பேப்பர் நான் எழுதினது இல்ல. இது மாரி பல மக்கள் சொல்றாங்க. பிரதமர் மோடி கூப்பிட்டு பேசியாச்சு சார். பேசி என்ன மோடி அமைச்சர்கள் எல்லாம் கடவுளா? பேசிட்டாரு. மோ பேசி இனிமேல் எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதுக்கான சட்டங்கள் அப்ப எல்லாமே கொண்டு வர அப்ப போறேன்னு சொல்லிட்டாரு. 752 பேருக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு ஆள நீங்க வந்து கன்விக்ஷன் வாங்கி ஜெயிலுக்கு அனுப்பல. 10, 12 வருஷத்துல 750 பேப்பர் லீக் நடந்திருக்கு. இத்தனை நேரத்துக்கு என் கோர்ட்டுக்கு மேடையில ஏறி மித்ரோன்னு பேசினா போறாது. நம்ம வந்து கோர்ட்ல கேஸ நடத்தி ஜெயிலுக்கு உள்ள தள்ளணும். முந்தான 2 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்ல தான் கரெக்ட்டா கையும் களவுமா புடிச்சாங்க. இன்னும் அவர் மேல என்கொயரி நடத்தி அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவரே ஸ்கூல் நடத்தி புடிச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரி டீச்சரோ, பயாலஜி டீச்சரோ ஒருத்தர் புடிச்சாரு. கார்ல உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் மேல இன்னும் கேஸ நடத்தி ஜெயிலுக்கு கூட குடுக்கல. சிபிஎஸ்இல யாருக்கு கான்ட்ராக்ட் தெலுங்கானால முன்னாடியே ராமாராவ் கேஸ் நடந்த அந்த கேடி ராமாராவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டரா இருந்தபோது, கேசி சந்திரசேகர் ராவ் சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது, அந்த கம்பெனி தப்பா நடத்தினதுக்கு அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் லிஸ்ட் ஆன கம்பெனிய டெண்டர மாத்தி, நீங்க வந்து சிபிஎஸ்இ ரைட்ஸ் குடுத்துருக்கீங்க. இதெல்லாம் உங்க மினிஸ்ட்ரியில நடந்த முறைகேடு. 5ல 4 வாட்டி ஆயிருக்கு. மானசீக பொறுப்பு இருந்து இறங்கி ரிசைன் பண்ணிட்டு போ வேண்டியதானே! இனிமேல் சரியான நடவடிக்கை அது எடுக்கப்படும் ரைட்டு. அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. 5ல 4 சரியில்லன்னா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இதுதான் அரசியல் பண்ணுது. அப்புறம் அதாவது கேட்கறது. மாணவர்கள் சைலண்டா போராட்டம் பண்ணிட்டு அதுல இருக்காங்க. 22 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல. ராகுல் காந்தி எப்ப வந்து அங்க உட்கார்ந்தாரோ அப்பதான் பிரச்சனையே. முதல் நாள்லேருந்து மாணவர்கள் என்ன கேட்குறாங்க? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு. நாங்க அதுக்கு முன்னாடியே கோட்டாங்கிற ஊரு எங்க டியூஷன் சென்டரோட ஹப்பா இருக்கிற கோட்டால மீட்டிங் போட்டு மக்கள் வந்து கேட்குறாங்க, ரிசைன் பண்ணுன்னு. நாங்க அங்க போகாம டேராடூன்ல மீட்டிங் போட்டதுல, ஒரு செத்துப்போன பையனோட அப்பா வந்து செத்துப்போனவனோட பொண்ணு அப்பா வந்து, அந்த பையன் ரிசைன் பண்ணணுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியுமே கண்டுக்காத நீட் மாணவர்கள் சூயிசைட்ல, எங்க பார்ட்டி புதுசா அப்பாயிண்ட் பண்ண பார்ட்டி பிரசிடென்ட் மாணிக்கம் தாக்கூர் ஒருத்தர் வீட்டுக்கா போயிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு மக்களோட வலிய தெரிஞ்சுக்கிட்டு நாங்க கேட்குறோம். பிரதமர் வீட்டு முன்னாடியே வந்து உங்கள போராட்டம் பண்ண அனுமதி மன்மோகன் பண்றாங்க. சிங் இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க அனுமதி பண்ணீங்க? அனுமதியே நடக்கலையே. அதாவது உங்க நீங்க கனவுல பேஜார் பண்றீங்க சங்கர் சார். நீங்க வந்து சங்கர் கொஞ்சம் கள்ள இருங்க குண்டு சங்கர். அடிக்கிறீங்க, என்னென்னமோ சங்கர் பண்றீங்க. சங்கர் ஒண்ணொன்னா பேசுவோம். இதுவரைக்கும் மன்மோகன் சிங் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் வந்து யார் வேணா என் வீட்டு வாசல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு விடுவாரு. அப்ப செக்யூரிட்டி ரிஸ்க்லாம் நாங்க சொல்லல. நீங்க யாரையும் உள்ள விடல. அன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் வீட்டு பக்கத்துல உட்காந்தா அவருக்கு ஒரு பீதி வரும்ன்னு, நாங்க என்ன நம்ம தலைவர் என்ன பண்ணாருன்னா, கர்கே வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கர்கேவோட பர்த்டே கொண்டாடுவோம்னு. அப்புறம் என்ன கர்கே சொன்னார், நான் ஃபாஸ்ட்டா நடப்பேன். அது மாரி உங்களால யாரையும் நடக்க முடியாதுன்னாங்க. சரி நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து போய் இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வாசல்ல உட்காந்துட்டாங்க. இது பயங்கரமா திட்டம் போட்டு பண்ணிருக்கீங்க. இதத்தான் பாஜகவினர் சொல்றாங்க. ரைட்டு. இது ஏதோ சதி பண்ணி என்ன ஏதோ வந்து சதி? பண்ண பாக்குறீங்க. பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, நீங்க சார் அங்க ஏதாவது பதட்டமா ஏதாவது லத்தி நடந்துச்சுன்னா என்ன சார் என்ன நடக்குது? நடக்க போறது? ஒண்ணுமே இல்லாத குழந்தைங்கள நீங்க லட்டி சார்ஜ் பண்றீங்க. அந்த பையன் சொல்றானே, பச்சை சட்டை போட்ட ஒரு பையன் சொல்றான்ல, உன்னால என்ன எவ்வளோ அடிக்க முடியும்? அடி, அடி. அதே இன்னொரு பையன் சொல்றான், நாங்க வந்து நீட்டுக்காகலாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல. கூப்பிட்டாங்க வந்தோம். அல்ல. நாங்க வந்து போராட்டம் பண்றோம். எதுக்கு அப்படின்னு வந்த? அதே இன்னொரு நான் சேனல் என்ன வருது. கேட்கிறேன்? அடி,
எவ்வளோ அடி வாங்குறான். வாங்கி என்ன சொல்றான்? இன்னும் அடிங்கிறான். ஒரு பொண்ணு கேட்குது, "என்ன இவ்வளோ அடிக்கிறியே? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அடிப்பியான்னு?" கேட்குது. பிரைவேட் பார்ட்ஸ்ல குச்சிய வச்சு குத்துறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீசரு. இன்னொரு டேப்ல ஐபிஎஸ் ஆஃபீசரு குண்ட அப்படி தூக்கி பசங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஒண்ணும் வயலன்ஸே இல்ல. அவங்களுக்குள்ள டியர் நடுவுல கேஸ் யாரோ சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க சார். அதெல்லாம் இல்லப்பா. பெய்டு ஆட்கள் வந்து பெய்டு உள்ள அதெல்லாம் வந்துட்டாங்க. நீங்க ஒண்ணு வெளிநாட்டினுடைய சதி ஏதோ இருக்கு. அதெல்லாம் சும்மா கதை. அமெரிக்கால இருந்து ஃபண்ட் வருது. காங்கிரஸ் ஏதோ வந்து இதுக்கு உடந்தையா இருக்கு. இது பாருங்க. கிளீனா வந்து குரோனாலஜி பாருங்க. அன்னைக்கு காத்தால சிஜேபியும் வீடியோ போட்டான். பல யூடியூபர்ஸ் உண்மையா பேசுவேன். யூடியூபர்ஸ் வீடியோ போட்டான். 5 மணிக்கு போலீஸே வந்து 4 ட்ரக்கு ஃபுல்லா கல்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? உடைஞ்சு போன காரெல்லாம் கொண்டு வந்து அவங்க யார்ட்லேருந்து கொண்டு வந்து அங்க நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இறங்கியிருக்காங்க. அவங்க நேம் டேக்க மறைக்கிறாங்க. ஒருத்தரும் நேம் டேக் போடணும். நேம் டேக்க மறைக்கிறாங்க. பெல்லட் கன்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ஃபோட்டோலாம் வெளில வந்துருச்சு. பெல்லட்ல வந்தா கண்ணெல்லாம் போயிடும். அத வச்சு ஸ்டூடண்ட்ஸ் மேல அடிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க? பார்லிமென்ட்டுக்கு நடக்கணும். அவ்வளோதான் கேட்டாங்க. நான் என்ன கேட்டேன்? பார்லிமென்ட்டுக்கு நடந்து வரட்டும். வெளில வாங்க. ஒரு 2 ஸ்பீக்கர் வெளில வரட்டும். ரைட் சார், வெளில. நடவடிக்கை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு சார். நடவடிக்கை இல்லையே. நடவடிக்கை எடுத்தா சிபிஐ கிட்ட விசாரணை CBI கொடுத்தாச்சு. சிபிஐ யாரு? அடுத்து கடுமையான சார், நடவடிக்கை. இளைஞர்களுடைய எதிர்காலத்துல நாங்க இது- விளையாட மாட்டோம். பிரதமர் மோடி உத்தரவாதம் இது வரைக்கும் கொடுத்தாரு. 10 வருஷம் குடிச்ச உத்தரவாதத்துல ஒண்ணும் நடக்கலையா? டிமானிட்டைசேஷன் இல்ல 10 நாள்ல ஒண்ணும் நடக்கலைன்னா நான் தூக்குல தொங்குவேன்னார்ல சௌராரால ஒண்ணும் நடக்கலையே. இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பத்தியே பேச மாட்டேங்கிறீங்களே. ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ்ங்கிறீங்க. எப்ளாம் பிளேன் விழுந்ததுன்னே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. உங்க 12 வருஷம் நடத்தைய வச்சு தான் நாங்க பேசுறோம். நீங்க எதை கேட்டாலும் நடக்கலைன்னா உடனே அதை பத்தியே பேசாம அப்படியே அமைக்காம விட்டுருவீங்களே. எந்த ஊர்ல இந்த கார்டியன் நியூஸ் பேப்பர்ல சொல்றான், நம்ம பிரதமர் வந்து பேப்பர்ல எந்த நாட்டுல எனக்கு மெடல் கொடுப்பாங்கன்னு. ஏதாவது ஒரு நாட்டுல மெடல் கொடுத்தா அங்க ஓடி போயிடுவாருன்னு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல எழுதியிருக்கிறான். நீங்க தர்மேந்தர் பிரதான மன்மோகன் சிங் காலத்துல எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணாங்க மாரல் பொறுப்பு எடுத்துக்கிட்டு. நீங்க ரிசைன் பண்ணுங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி இருங்க. சிபிஐ பேப்பர் சிபிஎஸ்இ பேப்பர்லேயும் நீட்லேயும் ஒரு பொறுப்பு ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாங்கள் என்ன கேட்டோம்? ஒரு சிட்டிங் காங்கிரஸ் கேட்டது இது முன்னாடியே. ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுங்க. 90 டேஸில் ப்ரோப் முடிங்க. தர்மேந்திர பிரதான் தப்பு இல்லைன்னா திரும்பி வரட்டுமே. எப்படி ஒருத்தன் மேலே அக்யூசேஷன் இருக்குது. ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து முறைகேடு நடந்திருக்கு. ஒரு கம்பெனி ரிஜெக்ட் ஆன கம்பெனிக்கே நீங்கள் டெண்டர் கொடுத்துருக்கீங்கன்னு பசங்க ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ டெண்டர் கொடுத்தவன் ரிசைன் பண்ணிட்டு தானே நீ இப்போ பார்லிமெண்ட்ல பேசப்படணும் இந்த விவகாரம் சொன்னீங்க. பார்லிமெண்ட்ல அதே மாதிரி பேச- மத்திய இங்க- அரசாங்கம் அனுமதி எப்போ கொடுத்தது இல்ல. எப்போ ரிசைன் பண்ணிட்டு பேசணும்? எவன் பொறுப்பாக அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருப்பான் நாங்கள் பேசுவோமா? கிரண் ரிஜிஜு சொல்றாரு நாங்க ம். வந்து பேசுறதுக்கு இது- தயாரா இருக்கோம். நீங்க எங்கங்க சார்? நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க கோரிக்கை வந்துகிட்டே இருக்கே சார். அந்த முதல்ல போராட்டத்துல இல்லையே 370 பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லையே. லடாக் பிரச்சனை, வேற இல்லையே ஏதாவது பிரச்சனை இருக்கா இன்னும் அல்ல, தேடுவாங்க போல இருக்கு. அந்த அதெல்லாம் மாதிரிலாம் வந்து பேச அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. முழுக்க காங்கிரஸ் கோரிக்கை- கட்சியும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய போவே இல்லை. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி இல்ல இல்ல கலவரம் ஆக்குறதுக்கு ஒரு காங்கிரஸ் உறுதுணை கட்சி- பண்ணாங்க அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி ஜந்தர் மந்தருக்கே போல. ஆர்டிகல் 370 சோம்நாத் வாம்சங் சப்போர்ட் பண்ணார். அதனால அதை யாரும் பேசல. வான்சுக் வந்து ஆர்டிகல் 370 நல்லது. அவர் எப்போ எகிரிட்டார்னா லடாக்குக்கு ஸ்டேட் தரேன்னு சொல்லிட்டு எப்போதும் நம்ம வாக்குறுதி கொடுத்து மறந்துடுவார்ல பிரதமர். அதுமாதிரி லடாக்கை ஸ்டேட் ஆக்குறேன்ட்டு மறந்துட்டார். ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட் ஆக்குறேன்னு மறந்துட்டார். அதுக்காக வான்சுக்கு முதல்ல ஃபாஸ்ட்டுக்கு போனவர் ராஜஸ்தான் ஜெயிலில் அபிஜித் யாரு, சோனம் யாரு, எல்லாமே வந்து வெளிநாட்டு தொடர்புடையவர்கள், இல்லையே. ஆன்டி இண்டியன்ஸ். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வான்சுக் பண்றாங்க வந்து life long- அப்படிங்கறதா பாஜகவுடைய குற்றச்சாட்டு. சார் வான்சுக்கு பிறந்தனே இந்தியாலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை அவர் வச்சு பாகிஸ்தான் போய் வீடியோ போட்டாரு. 370 நான் பாகிஸ்தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. idiots. அமெரிக்கால இருந்து ஒருத்தர் அப்ப வந்து அது ப்ரொடெஸ்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சும்மா இருக்கணுமா? கொஞ்சம் இருங்க. நான் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வரேன்ட்டு அப்படியே ஓசியில் ப்ரைவேட் பிளேனில் வரைச்சு அப்படியே நவாஸ் ஷெரீஃப் வீட்டில் இறங்கி அவங்க வீட்டில் ஓசி பிரியாணி தில்லது யாரு? ஓசி பிரியாணி பாகிஸ்தான் வீட்டில் போய் ஓசி பிரியாணி தில்லிட்டு வந்தது யாரு? கூப்பிடாத கல்யாணத்துக்கு போய் ஓசி பிரியாணி நம்ம சோல்ஜர்ஸ் செத்துட்டு இருக்கும்போது ஓசி பிரியாணி சாப்பிட்டு வந்தது யாரு? சோனம் வான்சுக் போய் ஓசி பிரியாணி சாப்பிட்டாரா நவாஸ் ஷெரீஃப் பேத்தி கல்யாணத்தில்? கூப்பிடாத கல்யாணத்துக்கு சிவபூஜையில் கரடி போடுற மாதிரி பூந்து ஓசி பிரியாணி சாப்பிட்டது யாரு?
நாங்களா? சரி, இந்த 2 பேர் நாங்களா? இல்ல இந்த 2 பேர் வந்து புரொடெஸ்ட் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்களுடைய போராட்டம் டைவர்ஷன் ஆகி இல்ல, இல்ல, இது இல்ல, இல்ல, இல்ல. முழுக்க முழுக்க வேற பக்கம் எப்படி போயிடுச்சு. உங்களுக்கு கிரானாலஜி தெரியலன்னா நீங்க பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, பீஸ்ஃபுல்லா தான் எல்லாம் இருந்தது. இங்கேருந்து எங்க ஆளுங்களும் போனாங்க. கேசி வேணுகோபால் ட்வீட் பண்ணாரு. பவன் கேரா போனாரு. என்ன சொன்னாரு, "சார் ஃபாஸ்ட்டா முடிச்சுக்கங்க. நாங்க பார்லிமெண்ட்ல பேசிக்கலாம்" தான் காங்கிரஸ் கட்சியும் சொல்லியிருக்கு. 20ஆம் தேதி அவங்க பார்லிமெண்ட்டுக்கு நடந்து வரோம்னாங்க. பீஸ்ஃபுல்லா நடந்து வரோம் பார்லிமெண்ட்டுக்கு. ஸ்பீக்கருக்கு ஒரு லெட்டர் மெமரண்டம் குடுக்குறோம்னாங்க. என்ன பண்ணியிருக்கணும், பொறுப்புள்ள கட்சின்னா, சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். நம்ம இது மாரி நீட்டு 750 பேப்பர்ல ஃப்ராட் ஆயிடுச்சு. அவங்கள நடக்க விட்டுட்டு ஒரு 4 பேர உள்ள கூப்பிட்டு ஸ்பீக்கர் லெட்டர வாங்கிட்டு நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் முடிஞ்சிருக்கும். அத விட்டு போலீஸ விட்டு அடிச்சது யாரு? அதில என்ன சொல்றாங்கன்னா, 5 மணிக்கே கல்லு லாரிய கொண்டு வந்து போலீஸ் நிக்க வச்சாங்க. இது எடுத்து வச்சாங்க. இது உடைஞ்சு போன வண்டிய எடுத்துட்டு வந்து வச்சாங்க. நேம் டேக் எல்லாம் மடக்குற மாரி வீடியோலாம் இருக்கு இப்போ. நேம் டேக்க ஒழிக்கிறாங்க. போலீஸ்காரனே கார உடைக்கிறாங்க. லேடீஸோட பிரைவேட் பார்ட்ல வந்து ஐபிஎஸ் ஆஃபீசர் குத்திய விடுறான் பப்ளிக்கா. அதுதான் அந்த மாதிரி அது அசாதாரண சூழல் வந்துருச்சு. அப்ப protest யாரு? ஏன் வந்து அதுக்கு நடக்கணும்? ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அது யாருக்கு அடியில வருது? டெல்லி போலீஸ் யாருக்கு அடியில வருது? அமித்ஷாக்கு அடியில வருது. அதுக்கப்புறம் தான் நாங்க போறோம். எப்ப நாங்க உள்ள வரோம்? இது மக்களுக்கு வந்து இது மாரி நடந்துடுச்சுன்னு தான் அவர் போய் பார்லிமெண்ட் யுஎஸ் அவர் எம்பசிக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு புரொடெஸ்ட் வந்து நடக்க போகுது. 20 21ஆம் தேதி வந்து ஃபார்மர்கள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸ் வந்து இல்லப்பா. கிடைச்சிருக்கு. அது தப்பு. நடந்தது வந்துச்சு, நேஷனல் மீடியால செய்தி வந்துச்சு. நேஷனல் மீடியா தான் அதான் மக்கள் நேஷனல் மீடியாவை என்ன அழகு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. உன்ன மாரி ஒருத்தன் பாவம் சுதான்சு கோத்தக்கு டெய்லி எடுத்தா கவர்மெண்ட்டுக்கு சாலிசா பண்ணுவாரு. சாலிசானா 40 பாடுவாரு. உள்ள போனாரு. மக்கள் அடிச்சு சட்ட பேண்ட்டெல்லாம் கிழிச்சு அமிச்சிட்டாங்க. நேஷனல் மீடியாலேருந்து மீடியாவை இப்படிதான் நடத்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் எப்படி மீடியாவை நடத்திருக்காங்க. ஒரு லேடி ரிப்போர்ட்டர் அவங்கள வந்து தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன வராதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கோதி மீடியா அப்படின்னா என்னது? கார்மெண்ட்ட காசு வாங்கி ஒருத்தனே சொல்லியிருக்கான், எங்களுக்கு கார்மெண்ட் தான் காசு சார், கொடுக்குது. நீங்க கோடி மீடியான்னு சொல்லலாம் அங்க இருக்கிறவங்க. ஆனா அந்த அது புரொடெஸ்ட்ல கோதி இருக்கக்கூடிய சில நபர்கள் அது கொஞ்சம் நீங்க பெய்டு பண்ணி அங்க புரொடெஸ்ட்ல அதுல கலந்துட்டு correct. இருக்காங்க. அதுல அதுல யார் சார் நீட்டுக்காக அப்ப படிக்கக்கூடிய? நீங்க எப்படி 30 வயசு ஆள்லாம் ஜென்சியா சார்? சரி 40 வயசு ஆள்லாம் சரி, ஜென்சியா சார்? ஒண்ணு- பிரகாஷ்ராஜ் ஜென்சியா? சோனம் ஜென்சியா? கொஞ்சம் இருங்க. அப்ஜித் நான் ஜென்சியா? சொல்றத யார் கேளு. அவங்க எல்லாம்? கொஞ்சம் சொல்றத கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இந்த நீட்டுன்னு மட்டும் அவங்க சொல்லல. 750 பேப்பர் லீக் சார், பண்ணிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா சரி. லீக் பேப்பரையும் எடுத்து 750 அப்ப 750 யார் யாரும் நடக்கும்? நம்பிடுவாங்கல்ல? ஆமா நம்பணும். அதுதான் நீங்க சொல்றீங்க. ஆமா அதான் அரசியல் நார்த் பண்றீங்க. இல்லையே நான் பண்ணல, அவன் பண்றாங்க, மக்கள் பண்றாங்க. ஏன்னா வெறுப்புல இருக்கு. இல்ல, பின்னாடி ஏதோ தூண்டுதல் இருக்கு. தூண்டுதலே பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய தருணத்துல இல்லையே. டீலிமிட்டேஷன் விவகாரம் ஜூலை தொடர்பாக 1ஆம் தேதி. இவங்க சாதிச்சிடுவாங்க இல்ல, இல்ல, அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையில இல்லவே காங்கிரஸ் இல்ல. கட்சி ஒரு 10-15 நாளா பிளான் போட்டு ஒரு மாசமா இப்ப பிளான் போட்டு இத வந்து பண்ணிருக்காங்க இல்ல அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. இப்ப நான் சொல்லட்டுமா, சோனம் வாங்சக் ஆர்எஸ்எஸ் காரங்களோட போட்டோ எடுத்து போட்டது அவங்க ஆர்எஸ்எஸ் ஆளு. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இது ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ரைட்டா? சோனம் வந்து இது கொஞ்சம் இருங்க. சோனம் சோனம் வந்து வந்து காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய இல்லையே. முன்னாள் மினிஸ்டருடைய பையனா இல்லையா? இல்லவே இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? சோனம் அப்படி பார்த்தீங்கன்னா 274 பிஜேபி 240 பிஜேபி மெம்பர்ல 120 பேர் முன்னாடி காங்கிரஸ் கட்சியிலேருந்து போனவன் தான். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து சோனம் வாங்சக் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ரைட்டா? சோனம் வாங்சுக் கேட்டிருந்தேன் கார்மெண்ட்டு மினிஸ்டர் அனுப்பிச்சு யாரை வேணா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு பேசியிருக்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் யாருமே அதை பெருசாக்கல. ஒன்லி சோஷியல் மீடியாவில் 100 பேர் 500 பேர் 600 பேர் இருந்திருக்காங்க. அன்றைக்கி என்ன ஆச்சு, அவர் உடம்பு மோசமாகிடுச்சுன்னு உடனே அந்த ஊரில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் லாயரு ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் போய் நீங்கள் உயிரை விட்டுறாதீங்கன்னு. அப்போ அவங்க என்ன அவங்க தான் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி வந்து பார்க்கல, காங்கிரஸ் கட்சி வரலைன்னும் போது கேசி வேணுகோபால் ட்வீட் போடுறாரு, எங்கள் கட்சியோட கம்யூனிகேஷன் ஹெட் என்னோட பாஸாக இருக்கிற பவன் கேரா போய் பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சரி ரிசைன் பண்ணால் தான் நான் விடுவேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பவன் கேரா கீழே இறங்கி, நீங்கள் உண்ணாவிரதம் இருந்ததுனால அவங்க ரிசைன் பண்ண சொல்ல போகிறதில்ல, உங்கள் உயிர் நாட்டுக்கு தேவை, இதை விட்டுடுங்கன்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சோனம் வாங்சுக்கு 20ஆம் தேதி மார்ச் டு பார்லிமெண்ட்டுங்கிறாரு. மார்ச் டு பார்லிமெண்ட்டில்
அத்துமீறி மக்களை வந்து உள்ள பூந்து அடிச்சு, அது கூட போலீஸா இல்ல பிஜேபி குண்டாஸான்னு இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் யூனிஃபார்ம்லயே இல்லாதவங்கலாம் வந்து ஆள அடிச்சது, வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த நேஷனல் மீடியால இருக்கிற கால்டு நேஷனல் மீடியால இருக்கிறவங்க, இத வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. மக்கள் அத புடிச்சிடுறாங்க. இங்க நடக்கிறதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொய் பேசுறா பாருன்னு ஒரு ஒரு பொண்ணு பொய் பேசுது. அங்க நடக்காத விஷயத்த நடந்த மாரி காட்டுது. அது கோவம் வந்து மீடியா அவங்கள சுத்துது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மீடியாக்காரங்கலாம் உள்ளயே வராதீங்க. வந்தீங்கன்னா உங்க புரொடக்ஷன எங்களால கேரண்டி பண்ண முடியாதுன்னு. உள்ள வந்தாங்க. நீங்க சொன்ன அடிதடி சண்டையெல்லாம் நடந்தது. சில நல்ல உள்ளங்கள் அவங்கள தடுத்து, நிறுத்தி, காப்பாத்தி வெளில கொண்டு வந்து விட்டுட்டு, இனிமே உள்ள வராதீங்கன்னுறாங்க. யாரு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வேலையா இருந்த பிரஸ்ல வேலையா இருந்தவங்க, இன்னைக்கு உங்கள மாரி YouTubeல இருக்கிறவங்க, அவங்க வந்து எடுக்குறாங்க. எடுத்து உள்ள என்ன நடக்கிறதுன்னு சொல்றாங்க. அடிதடி சண்டை இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருடைய செருப்புகள அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு மெமோரியல் மாரி நீங்க போய் பாருங்கன்னு. ஒரு பொண்ண போலீஸ் அடிச்ச அடியில ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர்ல இருக்கு. இதெல்லாம் போலீஸ் பண்ண வேலை. சரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த இப்ப அரசாங்கம்? இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? முதல்ல தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். மாரல் பொறுப்பு எடுத்துக்கிட்டும், ரிசைன் பண்ணிட்டும் ரைட்டா? அமித்ஷா அன்னைக்கு நடந்த அடிதடி சண்டைக்கு அவர் தான் ஹோம் மினிஸ்டரு. டெல்லி போலீஸ் அவர்கிட்ட வருது. மன்னிப்பு கேட்கணும். ஐபிஎஸ் ஆஃபீசர் பேர அவங்க சொல்றாங்க. வீடியோ இருக்கு. அவர் ஓடி போய் அப்படி தூக்கி போடுறாரு. எது மேல? அந்த அவர சஸ்பெண்ட் பண்ணணும். லேடீஸ குச்சியால குத்தினவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் மன்னிப்பு கேளுங்க. யாரு? அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல எங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் ஸ்டூடண்ட்ஸுக்கு பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க. பிரதமர் நடந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு? நீங்க வந்து நீட்டுக்கு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு போலீஸ் நடந்தது தப்பு. ஏன்னா அத்துமீறி நடந்துருச்சு. நீங்களா ஒரு போராட்டம் பண்றீங்க. கடைசியா வந்து நாங்க இல்ல, கலவரம் மக்கள் நடந்துருச்சுங்கிறீங்க. தானே. கடைசியா மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க மக்கள பார்லிமெண்ட்ல. என்னதான் போராட்டம் இருக்கட்டும்ப்பா. எனக்கு எனக்கு ஒரு குழந்தை இருந்து, அதுக்கு 22 வயசு இருந்தா, முன்ன அவங்க பின்ன தெரியாதவங்க தெரியாதனமா கலந்துக்கிட்டாங்க. இப்படி நடக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி அப்ப போலீஸ் எதுக்கு உள்ள விட்ட? நீ மினிஸ்டர் அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை அப்ப இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் நாங்க தோத்தோம். ஒரு நாளைக்கு போலீஸ வச்சு அடிக்கல. ஒரு ஆள விரட்டி விடல. ஒரு ஆள அரெஸ்ட் பண்ணல. மினிஸ்டர் போய் டெய்லி பேசிட்டு இருந்தாங்க. அதனால எங்க கவர்மெண்ட்டே போச்சு. அத பத்தி கவலைப்படல. என்னைக்குமே நாங்க ஸ்டூடண்ட்ட போட்டு அடிச்சு மிரட்டி கெட்டமில்ல. நான் என்ன கேட்குறேன், அமித்ஷா வர வேண்டாம். மினிஸ்டர் டெய்லி போய் பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, ஒரு அராஜக போர்ட்ல எனக்கு ஒண்ணுமே நடக்காது. என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? லீடர் ஆப்போசிஷன 20 பேர வச்சு தூக்கி போட்டு மிதிச்சீங்க. அவர் என்ன சொல்ட்டாரு, எனக்கு என்ன பண்ணா பண்ணுங்க. இத இன்னும் என்ன போட்டு லட்டியாலே என்ன அடிங்க. ஆனா மக்களுக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு நீங்க பண்ணதுக்கு வீடியோ போட்டு காமிச்சிட்டாரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் முன்னாடி பாஜகவினர் போராட்டம். போடுங்க. தேவையில்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய பண்ணுங்க. ராகுல் காந்தி வந்து போராட்டம்லாம் பண்ணி கைது எல்லாம் இந்த பண்ற சார் அளவுக்கு நாங்க நடத்திட்டாரு. மக்கள்கிட்ட நாங்க யூத்த நீங்க உங்க போலீஸ வச்சு நீங்க அடிச்சதுக்கு போராட்டம் பண்ணோம். நாங்க இது மாரி மக்களுக்காக போராட்டம் பண்ணதுக்காக நீங்க வந்து எங்க வீட்டு ஆஃபீஸ்ல போராட்டம் பண்ணீங்கன்னா, வாங்க போராட்டம் பண்ணுங்க, கத்துங்க. கொஞ்சம் தொண்டையெல்லாம் சரி பார்த்துக்கங்க. மக்கள் வந்து கிளியரா என்ன சொல்றாங்க? அந்த இதில என்ன வருத்தம்னா, நார்மலா இது மாரி இருந்தா என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஷாஹீன் பாக் என்ன சொல்லிட்டான், அவன்லாம் பாகிஸ்தானி ஏஜென்ட் அது இதுன்னு பேசிட்டாங்க. இந்த கேஸ்ல வந்திருக்கிறவன்லாம் அப்பர் கேஸ்ட், மேல் ஜாதி, நார்த் இந்தியன் ஹிந்து. கோர் வோட் பேஸ் ஆஃப் மோடி. எல்லா குழந்தைங்களும் என்ன எழுதிடுது, இப்படி நாங்க மோடிக்கு போட்டோமே, என் பசங்கள இப்படி அடிக்கிறானே, நாங்க ஓட்டு போட்டோமே, என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு என் பையன இப்படி அடிக்கிறானே, ஐயோ! என் பையன அடிக்கிறானே, நான் இப்படி ஓட்டு போட்டேனே அடிக்கிறானேன்னு. பட் கோரா ஹிந்து ஓட்டு போட்டவன், நீ அவன பாகிஸ்தானின்னு சொல்ல முடியாது. முழுங்கவும் முடியல. இவ்ளோ ஆயிடுச்சுல்ல. நீங்க இவ்ளோ பேசுறீங்களே, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பேசுறச்ச? என்எஸ்ஏ ஆக்ட் கொண்டு வந்து, இந்த ஸ்டூடண்ட்ஸ காணாம போற மாரி பண்ணலாம், டீடெயின் பண்ணலான்னு. இது வெறும் ஜந்தர் மந்தர்ல இருந்த ப்ரொட்டஸ்ட்டு, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வெடிச்சிருச்சு. பெங்களூர்ல பண்றாங்க, கல்கட்டால பண்றான், பாம்பேல செம்பூர் பண்றான், பாம்பேல போலீஸ வச்சு ஆள வச்சு அடிக்கிறான்.
இந்த போலீஸ் அடிக்கிறதுலாம் எங்கே திரும்ப வேண்டாம்னு படம். இந்த போலீஸ் அத்தியாவசியம்லாம் எங்கே பண்ணுறதுன்னா, எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருக்கோ அங்கே தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் காணும். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே ஒர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.